அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கார் ஹுண்டாயோட i10 நியாஸ். ஸோ இந்த காரை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக். ஸோ உங்களால் ஒரு 8 லட்சமோ ஒரு 9 லட்சமோ இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேரோட ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்மெண்ட் கார்ஸாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, ஆன் ரோட்டில் இந்த கார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ எடுக்க நமக்கு உதவும் ஷோரூம் திருச்சியில் இருக்க ஆக்சினா ஹுண்டாய் கார் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். அண்ட் i10 நியாஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய ஹுண்டாய் i10 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் மாடல். ஸோ ஸ்போர்ட்ஸ் மாடல் பெட்ரோல் இன்ஜின், அதே சமயத்தில் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷனோட இருக்கக்கூடிய மாடல் தான். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி டாப் அண்ட் இருக்குது. அண்ட் டர்போ மாடலும் இருக்குது இதோட டாப் அண்டாக பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் இந்த காரோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்லைட் செட்டப் வந்து ப்ரொஜெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் செட்டப், அந்த ஹெட்லைட் டைப்பே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஃபாக் லேம்ப் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஜெக்டரில் இருக்கக்கூடிய ஃபாக் லேம்ப் செட்டப் தான். ஸோ அதே சமயத்தில் இந்த காரோட கிரில்ஸுக்கு வருவோம். ஸோ இந்த கார் கிரில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர்லி இந்த கிரில்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயில் வந்து அவங்களோட ஒரு சிக்னேச்சராகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரில்ஸில் வந்து ஒரு ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரே கலரில் ஒரு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்ப 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 சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதே வந்து நீங்கள் இதோட டாப் அண்ட்லாம் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளாக் ஃபினிஷில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு கிளாசி பிளாக்ல இருக்கிறது பார்க்க இன்னுமே வந்து ப்ரீமியமாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ஸ்போர்ட்டிவாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூம்பராங் ஷேப்பில் வந்து ஒரு டிஆர்எல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் ஆரால் பார்த்தீங்கன்னா 2 பூம்பராங் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பூம்பராங் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கிராண்ட் i10 பார்த்துருப்போம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்து தான் இந்த i10 நியாஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதில் அப்படியே காரோட சைட் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ இந்த காரோட லென்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3805 mm லென்த் இருக்கிற வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒரு சிட்டி டிரைவிங்க்கு ஒரு காம்பாக்டான டிசைன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிட்டி டிரைவிங்க்கு ஏற்ற வகையில் இதோட லென்த் இருக்கிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் வந்து 14 inches வீல் கொடுக்குறாங்க. அலாய் வீல்ஸ் தான். ஸோ கிரே கலரில் இருக்கக்கூடிய ஒரு அலாய் வீல் பேட்டர்ன். ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலாய் வீல்லாம் வந்து ரொம்பவே யூனிக்காக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பேட்டர்னில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டாப் அண்ட் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் 15 inches வீல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இன்னுமே வந்து ரோடு கிரிப்லாம் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும். மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் இருக்கக்கூடிய மிரர், அதில் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் போகிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 167 mm இருக்கிற வகையில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 167 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரோடுக்கு ஒரு சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு 160 இருந்தாலே போதுமானது. 167 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ரூஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயில் ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஷார்ப்பின் ஆண்டனாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. பி பில்லராக இருக்கட்டும் அண்ட் சி பில்லராக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே வந்து டூயல் டோனில் வந்து ரூஃப் வந்து பிளாக்ல இருக்கும்போது இந்த ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல் ஓவரால் ஒரு சூப்பரான சைட் ப்ரொஃபைல், ஒரு சிட்டி டிரைவிங்க்கு ஏற்ற ஒரு ஹேட்ச்பேக் அப்படின்னே சொல்லலாம். ரியர் ப்ரொஃபைலுக்கு வருவோம். ஸோ காரோட ரியர் ப்ரொஃபைலில் இருக்கும். ஸோ ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லைட் செட்டப் வந்து ஹாலோஜன் தான். எல்இடி டெய்லைட் செட்டப் எதுவுமே கிடையாது. ஸோ ஹாலோஜனில் இருக்கிற மாதிரி டெய்லைட் செட்டப்பு. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து அப்படி பேக்கில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருக்காங்க. அந்த ஷார்ப்பின் ஆண்டனாலாம் வந்து ரியர் ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த i10 நியாஸ் அப்படின்ற பேஜிங்க்கு மேலே வந்து கேமராஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர். இந்த காரோட பூட் ஸ்பேஸுக்கு வருவோம். ஸோ பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 260 லிட்டர் இருக்கிற வகையில் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு யூஸபிளான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். ஸோ நல்லாவே கேரி பண்ணுறதுக்கு ஏற்ற வகையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 4 பேர் பயணிக்கிற பட்சத்தில் ஒரு 3 நாளைக்கான லக்கேஜ் வந்து நீங்கள் இதில் கேரி பண்ணவும் முடியும். ஸோ பூட் ஸ்பேஸ் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ட்ரேவுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ஸோ காரு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் ஒரு சின்னதாக வந்து மஃப்ளர் டைப்பில் வந்து ஒரு ஸ்கிப் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிப் பிளேட்டுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்யூசர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காரோட ரியர் ப்ரொஃபைல் ஓவரால் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு யூனிக்கான டிசைன், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ காரோட டிசைன் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். ஸோ i10 நியாஸோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சீட் கம்ஃபர்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் ஆக்சுவலாக நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து சீட்டை தள்ளி வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் வந்து லெக் ரூம்லாம் வந்து ஓகே, ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் அப்படிங்கிறனால உங்களோட ஹைட்டுக்கு தகுந்தாப்புல சீட்டை வந்து ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தகுந்தாப்புல ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஹெட் ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஸ்டேரிங்க்கு வருவோம். ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு பிடிக்கிறதுக்கு வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஸ்டேரிங் மவுண்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிச்சி ஓட்டுறதுக்கு வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சீட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டலில், அதாவது ஸ்பீடு எல்லாமே வந்து டிஜிட்டலில் காட்டுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட வெஹிக்கிளோட ஆர்பிஎம் பார்த்தீங்க அப்படின்னா அனலாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஜிட்டலில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது ஃபியூலாக இருக்கட்டும், டிஸ்டன்ஸும் எம்டியாக இருக்கட்டும், ஆவரேஜ் மைலேஜாக இருக்கட்டும், ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து டிஜிட்டலில் தெரியாம மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே மியூசிக் சிஸ்டம்க்கு வருவோம். ஸோ மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 inches டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ரியர் வியூ கேமரா ஆப்ஷனுமே இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே போன்ற வசதிகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதே போல் டிரைவர்ஸ் வியூ மானிட்டர். ஸோ நீங்கள் கார் ஃபார்வர்டில் டிரைவ் பண்ணும்போது கூட நீங்கள் ரியர் வியூ மிரர் பார்த்தீங்க, ரியர் வியூ கேமராவை ஆன் பண்ணி பின்னாடி என்ன வெஹிக்கிள் வருது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கவும் முடியும். ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வர ஹூண்டாய் கார்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு வரவேற்பத்தக்க விஷயம், ஒரு நல்ல ஆப்ஷனுமே கூட. ஸோ அப்படியே ஏசிக்கு வந்தீங்க அப்படின்னா ஏசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசியோட கூலிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ இப்போ கார் ஆக்சுவலாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஏசியோட கூலிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்லையும் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜர் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இந்த காரையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடிய ஹூண்டாய் கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் போன்ற ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்கிறது ஓகே. ஸோ அடுத்ததாக ஓவரால் இந்த இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஸ்பேஷியஸான இன்டீரியர், ஒரு கிரே வித் பிளாக்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 360 ரொட்டேட்டபிள் இருக்கக்கூடிய ஏசி வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குது. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாக்கெட் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க 4 டோர்லுமே பார்த்தீங்க அப்படின்னா. அதே சமயத்தில் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்துருக்கிறது ஒரு சூப்பராகவே இருக்குது. சீட் கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்குது. இன்டீரியரும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இன்டீரியர் குவாலிட்டியுமே வந்து சூப்பராகவே இருக்குது. ஸோ ரியர் சீட்டுக்கு போவோம். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஸோ i10 நியாஸோட ரியர் சீட்டில் இருக்கும். ஸோ ரியர் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிரைவர் சீட்டை வந்து நான் என்னோட ஹைட்டுக்கு தகுந்தாப்புல கம்ஃபர்டபுளாக இருக்கிற தகுந்தாப்புல நவுத்தி வச்சிருக்கேன். லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அதே சமயத்தில் எனக்கு வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல குஷனிங் கொடுத்துருக்காங்க. நல்லா உட்காந்து சாஞ்சு உட்காரத்துக்கு வந்து வசதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தை சப்போர்ட் ஆல்சோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ளோர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பம்ப்லாம் இல்லை, ஒரு ஃப்ளாட்டான ஃப்ளோர் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து 2 பேர் தாராளமாக உட்காரலாம். 3 பேர் உட்காந்து போகணும் அப்படின்னாலும் இடம் இருக்குது. பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை, பட் 3 பேர் உட்காரலாம். ஏசி வென்ட்ஸும் ரியரில் கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற வகையில் இல்லை. அதே சமயத்தில் கீழே வந்து சார்ஜருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்டே சொன்னாப்புல 4 டோர்லையும் பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட். ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாராளமான ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு 6 feet இருக்க ஆட்கள் கூட நீங்கள் பின்னாடி தாராளமாக உட்காரலாம். ஸோ ஹெட்ரூம் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓவரால் சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட்டில் இருக்கக்கூடிய கார் தான். ஸோ கம்ஃபர்ட் விஷயத்தில் எந்த குறையுமே சொல்ல முடியாது இந்த காரை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததான் சேஃப்டிக்கு வருவோமே. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் பேக் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது. ஸோ இந்த போன்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஷ் டெஸ்ட் அப்படின்னு அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 star ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த காரோட கிராஷ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ சேஃப்டி விஷயத்தில் வந்து ஹூண்டாய் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றப்பலே சொல்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 4 star ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னா சேஃப்டி விஷயத்தில் இந்த கார் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிராஷ் டெஸ்ட் சேஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டியை வந்து ஹூண்டாய் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் இன்ஜின் 1.2 லிட்டர் 83 PS பவரும் 116 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் அந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய கார் அந்த கார் தான்.
இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினும் 1.2 லிட்டர் இருக்குது, 75 PS பவர், 190 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் அந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷனோட கொடுக்குறாங்க. இது இல்லாமல் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல். ஸோ இதோட PS பார்த்தீங்க அப்படின்னா 110 PS பவரும் 174 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கிற வகையில் இந்த இன்ஜினை உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் IMT இல்லாமல் மேனுவல் கொடுத்தது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டர்போ பெட்ரோல் உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் வேணும் அப்படின்னாலும் இந்த காரில் ஆப்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த காரோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அந்த 1.2 லிட்டரோட பெட்ரோல் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம i10 நியாஸை ட்ரைவ் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்புல இது 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ AMT டிரான்ஸ்மிஷனோட இருக்கக்கூடிய இன்ஜின். ஆஸ் யூஷுவல் எல்லா ஆட்டோமேட்டிக் கூட ஸ்டார்ட் பண்ண உடனே பிரேக்லேருந்து காலை எடுத்தோன்னே வெஹிக்கிள் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இந்த காரில் நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் வந்து ஆக்சிலரேஷன் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷிஃப்ட்டு ஒவ்வொரு கியர்லேருந்து ஒவ்வொரு கியருக்கு ஷிஃப்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் ஆக்சிலரேஷன் அதிகமாக கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ஆஸ் யூஷுவல் AMTயில் உள்ளது தான். பட் மாருதி அளவுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து நமக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அது நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த AMT டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். ஸோ ரொம்பவே ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இன்ஜின் நாய்ஸ் வந்து லோ ஸ்பீடில் வந்து கேபினுக்குள்ளே எதுவுமே கேட்கல. அதே சமயத்தில் ரோட் நாய்ஸாக இருக்கட்டும், அவுட்டர் நாய்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கேபினுக்குள்ளே கேட்காத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹூண்டாயெல்லாம் வந்து இது ஒரு நல்ல இப்போ எப்படி சொல்ல i20 இருக்கட்டும் எல்லா மாடல் கார்ஸ்லேயும் வந்து இதை வந்து சூப்பராகவே பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கேபின் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சீட்டிங் கம்ஃபர்ட், டிரைவிங்க்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. விசிபிலிட்டி ஆல்சோ எடுத்துக்கிட்டிங்கன்னா A-பில்லர் வந்து எந்த ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டுமே க்ரியேட் பண்ணல. சீட்லேருந்து உட்காந்து வெளியில் பார்க்குறதுக்கு சூப்பராகவே விசிபிளாகவே இருக்குது. நல்லாவே கிளியராகவே ரோடு தெரியுது. ஸோ லேடிஸ்லாம் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ரோடு வந்து கிளியராகவே தெரியுது. ஸோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்காக இருந்தாலுமே சரி, ஸோ இங்கே வந்து சூப்பராகவே ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ காரை வந்து கொஞ்சம் குயிக்கான ஆக்சிலரேஷனோட டிரான்ஸ்மிஷனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஸோ லோவர் ரேஞ்சில் வந்து நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. மிட் ரேஞ்சில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பவர், அந்த மிட் ரேஞ்சில் பவர் வந்து கம்மியாக இருக்குது. பட் லோவர் ரேஞ்சில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஹை ஸ்பீட் ட்ரைவ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 60லேருந்து ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து நீங்கள் கியரை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் 5th கியரில் இருக்கீங்க, ஆக்சிலரேஷன் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஆக்சிலேட் பண்ணும்போது அந்த கியர் ரெடியூஸ் ஆகுறதும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குயிக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங்க்கு வருவோமே. ஸோ வெஹிக்கிளோட ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் செட்டப் வந்து ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் செட்டப் கிடையாது. ஸோ அதனால் சிட்டி டிரைவிங்க்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. ஹை ஸ்பீடுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிஃபரான சஸ்பென்ஷன் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு கார்னரிங்லாம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பாடி ரோல் நமக்கு மினிமலாக தெரியுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் ஒரு 120 இல்லை 100+ வந்து கார்னரிங் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அந்த லெவலுக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்மளால கார்னரிங்கும் அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த கார் டிரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார் சிட்டி டிரைவிங்க்கு ஒரு சூப்பரான கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சஸ்பென்ஷன் செட்டப்பாக இருக்கட்டும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த 1.2 லிட்டர் சிட்டி டிரைவிங்க்கு ஒரு சூப்பரான கார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னாப்பில் ஹேண்ட்லிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஹூண்டாய் i10 நியாஸ். ஸோ இந்த காரோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸோ இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த செக்மெண்ட்லேயே நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கக்கூடிய கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், ரியர் ஏசி வென்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ இது போன்ற பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஃபியூச்சரிஸ்டிக்கான கார் அப்படின்னா ஹூண்டாயோட i10 நியாஸை வந்து நம்ம குறிப்பிடலாம். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டீசல் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க, டர்போ பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஸோ எல்லா தரப்பு ஆட்களுக்குமே அவங்க இன்ஜின் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் i10 நியாஸ் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரோட கம்ஃபர்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் காரை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோட மைனஸ் அப்படின்றதுக்கு வருவோம். இந்த காரோட மைனஸ் நான் சொன்ன மாதிரி சேஃப்டி. ஸோ சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கிராஷ் டெஸ்ட்டை வச்சு நம்ம சொல்லும் போது ஒரு 2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா
ஆன் ரோட்டில் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது சிட்டி ரைடிங்க்கு சூப்பரான கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹைவேஸ் ரைட் அப்படின்னும் போது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லெவலுக்கு வந்து ஒரு ஹேண்ட்லிங் ஒரு பெட்டராக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஓகே, இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த கார் வந்து சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த காரோட ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.